Hi friends, welcome to Meena Saraj Network. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் அதாவது சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கான வீடியோ தான் இது. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஸ்டின் செட்டு தான் பார்க்க போகிறோம். டெய்லி 20 கொஸ்டின்ஸாக போடலாம். இது வந்து நான் இஸ்ரோ கொஸ்டின்லேருந்து எடுத்திருக்கேன். இஸ்ரோலேருந்து 2017லேருந்து எடுத்த கொஸ்டின் செட்டு. ஏன்னா நமக்கு இப்போ டைம் இல்லை, 1 மந்த் தான் இருக்குது. இந்த 1 மந்தில் வந்து நம்ம எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணி படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆல்ரெடி படித்தவங்க ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் யாருமே எதுவுமே படிக்கலை, புதுசாக தான் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரி கொஸ்டின் செட்டை வந்து ரீகால் பண்ணிட்டு போனால் ஈஸியாக இருக்கும். ஸோ டெய்லி வந்து நம்ம 20 கொஸ்டின்ஸாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஏ இஸ் எ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தென் ஏ பவர் டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸு. ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் என்னது, ஏ பவர் டினது டிரான்ஸ்போஸ். இதுக்கான ஆன்சர் என்னது, நெகட்டிவ் வேல்யூ -a தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு இஃப் ஏ அண்ட் பி டூ ஆர்பிட்டரி ஈவன்ஸ் தென் இதுக்கான ஆன்சர் பி ஆஃப் ஏ யூனியன் பி லெஸ் than ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் வந்து இதுக்கான ஆன்சர். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இதில் வந்து டைம் லெங்க்தி ஆகும். அதனால் வந்து இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். வாட் டஸ் த டேட்டா டிக்ஷனரி ஐடென்டிஃபை வாட் டஸ் த டேட்டா டிக்ஷனரி ஐடென்டிஃபை இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஃபீல்டு நேம்ஸும் வரும், ஃபீல்டு ஃபார்மேட்ஸும் வரும். ஃபீல்டுனா என்னது, காலமோட நேம் வரும், காலமோட ஃபார்மேட் வரும், காலமோட டைப்ஸு. அதாவது காலமோடைய ஃபார்மேட்டு அண்டு காலமோட டைப்ஸு இது எல்லாமே இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனும் எதில் இருக்கும், டேட்டா டிக்ஷனரியில் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட்டு which of the following concurrency control protocol ensures both conflict serializability and free from deadlock. இது ரெண்டுமே இருக்கக்கூடியது. அதாவது கான்ஃப்ளிக்ட் ஃப்ரம் சீரியலைசபிலிட்டி அண்டு ஃப்ரீ ஃப்ரம் டெட்லாக் இது ரெண்டுமே எதில் இருக்குன்னு பார்த்தோம்னா டைம் ஸ்டாம்ப் ஆர்டரிங். இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ, டைம் ஸ்டாம்ப் ஆர்டரிங். நெக்ஸ்ட்டு ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ டிரான்சாக்ஷன் ஆர் இதுக்கு எக்ஸ்பென்ஷன் தான். ஆசிடுக்கு எக்ஸ்பென்ஷன் என்னது, ஏ ஃபார் அட்டாமிசிட்டி, சி ஃபார் கன்சிஸ்டன்சி, ஐ ஃபார் ஐசோலேஷன், டி ஃபார் டியூரபிலிட்டி. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டாபேஸ் டேபிள் பை அதாவது டேட்டாபேஸ் டேபிள் நேம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓவர் டைம் அலோவன்ஸ். ஓவர் டைம் அலவன்ஸுங்கிறது டேட்டாபேஸோட நேம், அதாவது டேபிளோட நேமு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொரீஸ் கொடுத்துருக்காங்க. கொரீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஈஸியாக தான் இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், மற்றபடி இது ஈஸியாக தான் இருக்கும். இதில் என்ன கொரி சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா செலக்ட் கவுண்ட் ஸ்டார். கவுண்ட்னு என்னது, எத்தனை ரோங்கிறது தான் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். அந்த எத்தனை ரோவை நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணணும்னா இங்கே இருக்கிற கொரியை வச்சு டிஸ்பிளே பண்ண சொல்கிறாங்க. என்ன கொரி கொடுத்துருக்காங்கன்னா நடுவில் பாருங்கள், நேச்சுரல் ஜாயின் வந்தாலே 2 டேபிள் வரும். லெஃப்ட் சைடில் ஒரு டேபிள் வரும், ரைட் சைடில் ஒரு டேபிள் வரும். 2 டேபிளை ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட்டில் எத்தனை ரோ இருக்கோ அதான் டிஸ்பிளே பண்ணணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட்டு ஃப்ரம் இந்த டேபிள். இந்த டேபிளோட நேம் என்னது, ஓவர் டைம் அலவன்ஸு. அப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு காலத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறாங்க ஆஸ் நேச்சுரல் ஜாயின். அதுக்கப்புறம் திருப்பி செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிபார்ட்மெண்ட் அண்டு ஓடி அலோவன்ஸ் ஃப்ரம் இதே டேபிள். நெக்ஸ்ட்டு என்ன செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, டிபார்ட்மெண்ட் அண்டு ஓடி அலோவன்ஸ் இதே டேபிளில் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுத்துலேயும் செலக்ட் பண்ணால் காமனாக எந்த டேபிள் இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்போ டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை ரோ இருக்குது, 4 ரோ இருக்குது. இது வந்து இந்த நேச்சுரல் ஜாயின் என்ன பண்ணும், காமன் டேபிள் கம்பேர் பண்ணி அந்த காமன் டேபிள் என்னது டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை ரோ இருக்குது, 4 ரோ இருக்குது. அந்த 4 ரோ டிஸ்பிளே பண்ணும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, ரோ தானே டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க, எத்தனை ரோங்கிறத டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. கவுண்டுங்கிறது எத்தனை ரோங்கிறத டிஸ்பிளே பண்ணணும். அப்போ நமக்கு எத்தனை ரோ வரும், 4 ரோஸ் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 4 ரோஸ். நெக்ஸ்ட்டு விச் சிம்பிள் டினோட் டிரைவ்டு அட்ரிபியூட்ஸ் இன் இஆர் மாடல். இதுக்கான ஆன்சர் டேஷ்டு எலிப்ஸ். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட் ஏ
ஏ ஈக்குவல் டு சம் வேல்யூ இருக்குது அண்ட் பி ஈக்குவல் டு சம் வேல்யூ இருக்குது. சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சிக்கணும். யூனியன் பி மைனஸ் ஏ இது போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஏ மைனஸ் பின்னா என்னது, ஏல வேல்யூ இருக்கணும், அதே வேல்யூ பியில் இருக்கக்கூடாது. பியில் இல்லாத ஏல மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ஏ மைனஸ் பிக்கான ஆன்சர் வந்துடும். அதுக்கப்புறம் பி மைனஸ் ஏன்னா என்னென்னா பியில் மட்டும் இருக்கணும், ஆனால் அந்த வேல்யூ ஏல இருக்கக்கூடாது. பியில் இருக்கிற வேல்யூ பியில் தான் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன அந்த வேல்யூவே இதில் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். யூனியன் பண்ணால் நமக்கு என்ன வருதோ அதுதான் வந்து என்னது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஸோ ஆன்சர் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தி ப்ராப்ளம்ஸ் 3 SAT and 2 SATs ஆர் இதுக்கான ஆன்சர் என்பி கம்ப்ளீட் அண்டு இன்பி. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கிவன் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவரி கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் எல் இஸ் ரெக்கர்சிவ். எவரி சிஎஸ்எல் லாங்குவேஜ் வந்து ரெக்கர்சிவ். there exists a recursive language that is not a context sensitive. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ரைட்டா, S1 மட்டும் ரைட்டா, S2 மட்டும் ரைட்டா, அதனால் ரெண்டுமே ரைட்டா, இல்லை ரெண்டுமே தப்பான்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஜோம்ஸ்கி நார்மல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு டைப் 0, அடுத்தது டைப் 1, அடுத்தது டைப் 2, அடுத்தது டைப் 3 இப்படி இருக்கும். இது வந்து பேரண்ட் கிளாஸ். டைப் 3ங்கிறது என்னது பேரண்ட் கிளாஸு, பேரண்ட் கிராமரு. அடுத்தது இப்படி இருக்கும். இதில் உள்ள T3 இருக்குது பாருங்கள், இதுதான் பேரண்ட். அதாவது பேரண்ட்னா என்னென்னா இது வந்து ரெகுலர் லாங்குவேஜ். T3ங்கிறது ரெகுலர் லாங்குவேஜ். T2ங்கிறது கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர். T1ங்கிறது கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். T0ங்கிறது ரெக்கர்சிவ்லி எனிமரேபிள். இப்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது இதில் பேரண்ட் எது, T3 தான் பேரண்ட்ஸ். பேரண்ட் கிளாஸ் சப் கிளாஸ் ஊப்ஸில் படிச்சிருப்பீங்களா, பேரண்ட் கிளாஸில் இருக்கிறது சப் கிளாஸில் இருக்கும், ஆனால் சப் கிளாஸில் இருக்கிறது பேரண்ட் கிளாஸில் இருக்காது. இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். எவரி கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் எல் இஸ் ரெக்கர்சிவ். எவரி கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜ்ங்கிறது என்னது, T1 தான் என்னது கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். T2ங்கிறது கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரு. அப்போ T1ங்கிறது கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் இஸ் சப் கிளாஸு. அதாவது T3ங்கிறது பேரண்ட் கிளாஸு, T2 T1 T0லாம் வந்து சப் கிளாஸ் ஞாபகம் வச்சுங்க. அப்போது பேரண்ட் கிளாஸில் இருக்கிறது சப் கிளாஸில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ எவரி கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் எல் இஸ் ரெக்கர்சிவ். அப்போ இது சப் கிளாஸ் தானே T1 வந்து ரெக்கர்சிவ் லாங்குவேஜாக இருக்கலாம். T3 தானே ரெக்கர்சிவ், ஏன்னா இது பேரண்ட் கிளாஸு. நெக்ஸ்ட்டு அப்போது ஃபஸ்ட்டு ரைட்டு. அதே மாதிரி செகண்ட் பார்த்தோம்னா there exists a recursive language that is not context sensitive language. there exists a recursiveங்கிறது என்னது பேரண்ட் கிளாஸு. பேரண்ட் கிளாஸ் வந்து that is not a context, அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, பேரண்ட் கிளாஸ் வந்து அதாவது சப் கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸாக இருக்கலாம், ஆனால் பேரண்ட் கிளாஸு சப் கிளாஸாக இருக்காது. ஸோ அப்போ இதில் பேரண்ட் கிளாஸ் என்னது T3 தான் என்னது ரெக்கர்சிவ் லாங்குவேஜ். ரெக்கர்சிவ் லாங்குவேஜ் இஸ் நாட் ஏ கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜ், ஏன்னா கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜுங்கிறது என்னது சப் கிளாஸில் வருது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, இதுவும் ரைட்டு தானே, நாட் ஏ கான்டெக்ஸ்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, போத் S1 and S2 ஆர் கரெக்ட். இதுக்கான ஆன்சர் போத் S1 and S2 ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட்டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஃபால்ஸ்னு சொல்லியிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஃபால்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, எவரி நான் டிட்டர்மினிஸ்டிக் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா கேன் பி கன்வெர்டட் டு ஒன் ஈக்குவலன்ட் டிட்டர்மினிஸ்டிக் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். மீதி எல்லாம் கரெக்டானது, இது மட்டும் இது மாதிரி செய்ய முடியாது, இது தப்பு. நெக்ஸ்ட்டு இன் சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் ஐடென்டிஃபையர் இஸ் பெர்மிட்டட் டு பி அ letter followed by any number of letters or digits if L and D denotes the set of letters and digits respectively. Which of the following expressions defines an identifier? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, L bracketல L plus D. நெக்ஸ்ட்டு 14th கொஸ்டின் பாருங்கள்.
தி ரெக்கர்சிவ் ரிலேஷன் தட் arises in a relation with a complexity binary search. அதாவது காம்ப்ளெக்சிட்டி பைனரி சர்ச்சோட ரெக்கர்சிவ் ரிலேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, டி ஆஃப் என் ஈக்குவல் டு டி ஆஃப் என் பை 2 ப்ளஸ் கேங்கிறது கான்ஸ்டன்ட்டு. அதாவது சில இதில் வந்து ஒன்றுன்னு கொடுத்துருவாங்க. ஒன்றுன்னு ஐயோ நம்ம கே தானே கொடுத்தாங்க, ஒன்று இல்லையே அப்படி சொல்லிட்டு பார்க்கக்கூடாது. சில இடத்துல டி ஆஃப் என் ஈக்குவல் டு டி ஆஃப் என் பை 2 ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கேங்கிறது கான்ஸ்டன்ட்ங்கிறதால ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்தாலும் அதே ஆன்சர் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, which one of the following in-place sorting algorithm needs the minimum number of swaps? எதுக்கு வந்து கம்மியான ஸ்வாப்ஸ் எடுத்துக்குது, எந்த அல்காரிதத்துக்கு, எந்த இன்பிளேஸ் சார்ட்டிங் அல்காரிதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் செலெக்ஷன் சார்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, given 2 ஸ்டேட்மெண்ட், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்சர்ஷன் ஆஃப் அன் எலமெண்ட் ஷுட் பி டன் அட் தி லாஸ்ட் நோட் இன் ஏ சர்க்குலர் லிஸ்ட். சர்க்குலர் லிஸ்ட்டோட லாஸ்ட் நோடில் தான் பண்ண முடியும் இன்சர்ஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெலிஷன் ஆஃப் அன் எலமெண்ட் ஷுட் பி டன் அட் தி லாஸ்ட் நோட் ஆஃப் த சர்க்குலர் லிஸ்ட்டு. டெலிஷனும் லாஸ்ட் நோடில் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னா, இன்சர்ஷன் டெலிஷன் ரெண்டுமே வந்து லாஸ்ட்லேயும் பண்ணலாம், மிடில்லையும் பண்ணலாம், ஃபஸ்ட்லேயும் பண்ணலாம், 3 இடத்துலையும் பண்ணலாம். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ்ட்டில் மட்டும்தான் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சரே இதில் இல்லை. ஆன்சர் என்னது, போத் ஆர் ட்ரூ கிடையாது, போத் ஆர் ஃபால்ஸ் கிடையாது. ஏன்னா லாஸ்ட்டில் பண்ணலாம், லாஸ்ட்டில் மட்டும்தான் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நன் ஆஃப் த அபோவ். இதுக்கான ஆன்சரே இதில் இல்லை. நெக்ஸ்ட்டு, which of the following data structure is useful in traversing a given graph by breadth first search? depth first searchக்கு வந்து stack யூஸ் பண்ணுவோம். அப்போ breadth first searchக்கு என்னது, cube. Next, how many 128 into 8-bit RAMs are required to design 32K into 32-bit RAM சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் இந்த வேல்யூ டிவிஷன், இந்த வேல்யூ போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். 32K into 32-bit டிவிஷன் இந்த வேல்யூ போடுங்க, போட்டோம்னா அந்த ஆன்சர் வந்துடும். இந்த இடத்துல கேக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1024 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி. 32K into 32-bit டிவிஷன் இந்த வேல்யூ போட்டோம்னா நமக்கு வர ஆன்சர் தான் அது ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 19th கொஸ்டின் பாருங்கள். தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மேட்சிங் ஃபார் த ஃபாலோவிங் பேர்ஸ். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோன்னா இன்டைரக்ட் அட்ரஸிங். இன்டைரக்ட் அட்ரஸிங்க்கு வந்து என்ன ஆன்சர், கான்ஸ்டன்ட் வந்துட்டா, சாரி, இன்டைரக்ட் அட்ரஸிங் என்ன ஆன்சர், பாயிண்டர். பாயிண்டர்னால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அட்ரஸில் போய்ட்டு, இன்டைரக்ட் அட்ரஸிங்னால என்னது, பாயிண்டர். ஸோ இதுக்கான ஆன்சர் இது எக்ஸு. அடுத்தது இமீடியட் அட்ரஸிங், கான்ஸ்டண்ட்டாக வேல்யூ கொடுக்குறல ப்ரோக்ராமில் A = 2ன்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டண்ட்டாக வேல்யூ அசைன் பண்ணுறல அது வந்து இமீடியட் அட்ரஸிங். ஆட்டோ டிகிரிமெண்ட் அட்ரஸிங்கிறது லூப்பு, இன்க்ரிமெண்ட் டிகிரிமெண்ட்லாம் வந்துச்சுன்னா லூப்பு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, ZXY. எங்கே இருக்குது, சாரி, ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து எது 2, எக்ஸுக்கு 2 எங்கே இருக்குது, எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 3, ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 20th கொஸ்டின் தேவையில்லை, ஏன்னா நமக்கு மைக்ரோ ப்ராசஸர் கிடையாது சிலபஸில். நெக்ஸ்ட்டு 21th கொஸ்டின், இந்த 21th கொஸ்டின்லேருந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஒரு சம் மட்டும் நம்ம சால்வ் பண்ணல, ஏன்னா அது கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், தனியாக ஒரு வீடியோவில் அந்த சம் வந்து சால்வ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளே கிளிக் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.